Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. இதுல வந்து நம்ம எல்லாமே அரைச்சு தான் செய்ய போறோம். கடையில வாங்கி நீங்க மசாலா போட்டு என்னதான் வச்சாலும் நீங்க அரைச்சு செய்யறதோட டேஸ்ட் வராது. அதனால இந்த மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களே இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மட்டனை வந்து மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். தேங்காய், எண்ணெய், மிளகு, சோம்பு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, காஞ்ச மிளகா, 2 ஏலக்காய், பட்டை, மராட்டி மொக்கு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி எடுத்திருக்கேன். கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டையை போட்டுடலாம், 2 ஏலக்காய், மராட்டி மொக்கு, 2 கிராம்பு. இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம், அதனால் இங்கே கம்மியாக தான் சேர்க்குறோம். பச்சை மிளகா 1, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். அரை மூடி தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி வந்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். சோம்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனதை இதில் 1 சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ரெண்டு தக்காளி நறுக்கி இதோடு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி இருக்கும்போது நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதோட தண்ணியை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை மட்டும் நான் வந்து இதோட சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் மசாலா விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க.
இப்போ நம்ம மிக்சரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய குழம்பும் வந்து நல்லா திக்காக இருக்குது. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம இந்த மட்டன் குழம்போட சேர்த்துடலாம். இப்போ வந்து அடுத்ததாக நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. நன்றி, வணக்கம்.